ஃபர்ஸ்ட் நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடுறேன். கொல்கட்டாவில் பெண் மருத்துவர் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கொடூர சம்பவத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கான முயற்சி நடக்குதா அப்படின்னா நடக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல காரணம் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பிரபா டாக் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவேன். இன்னும் நிறைய கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எனிவே வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 8 நாள் ஆயிடுச்சுங்க இந்த சம்பவம் நடந்து. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த பெண் மருத்துவர் கொலை செய்யப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 16ல் இருந்துட்டு இருக்கோம். இந்த 8 நாள்ல 6 நாள் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு குற்றவாளி இந்த குற்றத்தை செஞ்சுட்டான், இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டான் அப்படின்னு பேசுறோம். அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த சம்பவத்தை செஞ்சது ஒரு நபர் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்ல, இதை செஞ்சது ஒரு பெரிய டீம் அப்படிங்கிறதுக்கான பல நூறு ஆதாரங்கள் தொடர்ச்சியா அடுத்து நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சொல்லப்போனா அந்த பெண் மருத்துவரோட அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று போதும் இதை செஞ்சது ஒரு ஆள் கிடையாது, ஒரு டீம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த பெண் மருத்துவரோட வாய் கிழிஞ்சிருக்கு, தொண்டை எலும்பு நெரிச்சு உடஞ்சி போயிருக்கு, கால் 90 டிகிரியில உடைக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, 90 டிகிரி அப்படின்னா இப்படி ஒரு கால் இருக்கு அப்படின்னா இன்னொரு கால் இப்படி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பெண் மருத்துவர் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒருத்தர் செஞ்ச விஷயம் கிடையாது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், பல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா இன்னும் அந்த சஞ்சய் ராயை சுத்தி மட்டும்தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி யார் இதுக்குள்ள இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எதுவுமே பேசப்படல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு காட்டுல ஏதோ ஒரு இடத்துல நடக்கல, ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அங்க வித்தியாசமா நடக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த செமினார் ஹாலுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அங்க சர்வேலன்ஸா இல்லை, சரிதான். பட் அந்த ஏரியாவில் இருந்தது இல்லை. ஸோ அதை வச்சு தானே சஞ்சய் ராய் கரெக்டாக 4 மணிக்கு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு உள்ள போனாரு, 4:45 வெளியில வந்தாரு. அப்போ அவருடைய கழுத்துல அந்த ஹெட்ஃபோனுங்கிறது இல்லை, மாட்டப்பட்டிருக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது அந்த செமினார் ஹாலுக்குள்ள இல்லை அப்படின்னாலும் அந்த ஏரியாக்குள்ள இருந்திருக்கு. ஸோ வேற யாராவது அந்த வெளியிலேருந்து சஞ்சய் ராய், அவன் பேரை சொல்லவே எனக்கு கஷ்டமா இருக்கு, வேற வழியே இல்லை, ஸோ அவன் கூட வந்திருந்தாங்க அப்படின்னா அது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா வெளியிலேருந்து யாரும் வரல. ஸோ உள்ளேருந்து யாராவது வந்தாங்களா, அந்த சிசிடிவில வேற யாராவது அந்த ஏரியாவுக்குள்ள போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கவரேஜ் இருந்திருக்கும்ல. ஏன்னா அங்க உள்ள இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு டியூட்டி டாக்டரா இருந்திருக்கலாம், இல்ல இந்த சம்பவத்துல ஈடுபட்ட வேற யாரோ ஒரு சீனியரோ இல்ல அந்த பெண் கூட படிக்கிறவங்களோ யாரோ இருந்திருக்கலாம். ஸோ இவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அவங்க அங்க இருந்தாங்களா, டியூட்டியில இருந்தாங்களா அப்படின்னு இதை ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விசாரணையை கொண்டு போனாவே ரொம்ப ஈஸியா இருக்கும், இந்த டீமுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அத மாதிரியான விசாரணை நடத்தப்படுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இந்த சஞ்சய் ராய் ஒருத்தர் மட்டும் இந்த சம்பவத்தை ஒரு மருத்துவமனைக்குள்ள அந்த செமினார் ஹாலுக்குள்ள செஞ்சிட முடியாது. ஏன்னா அந்த பெண் மருத்துவர் அங்க ஓய்வு எடுக்கிறாங்க, அங்கதான் எடுப்பாங்க, இந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு சிவிலியன் வாலண்டியரா கொல்கட்டா போலீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சஞ்சய் ராய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அங்க இருக்கக்கூடிய யாரோ, அது மேனேஜ்மெண்ட் இருக்கலாம், இல்லை அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், யாரோ ஒரு பெரிய டீம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதை பத்தின எந்த ஒரு பேச்சுமே இன்னும் வரல அப்படிங்கிறது தான். இந்த விசாரணை சரியா தான் போயிட்டு இருக்கா, இல்ல குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு இங்க ஏதாவது ஒரு முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுல நிறைய கேள்விக்குரிய விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல நம்ம இந்தந்த முறையிலலாம் விசாரணை பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம், அடுத்து யாரு அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இதை கண்டுபிடிச்சிருக்கலாம். சஞ்சய் ராயை தலைகீழ தொங்க விட்டுருந்தா இந்நேரம் அது யாரு அடுத்தடுத்து அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ தலைகீழ தொங்க விட்டு விசாரிக்கிறது அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு புதிய விஷயம், இதுக்கு முன்னாடி செஞ்சதே கிடையாது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஸோ ஆனாலும் இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் கேட்குறப்போ நமக்கு என்ன நடக்குது, இந்த சம்பவத்திலேயாவது ஒரு உண்மை கிடைக்குமா, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் வருது. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் மேல 1000 கேள்விகள் இருக்குங்க. ஏன்னா இதுக்குள்ள அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இல்ல பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு கேள்வியை நம்ம இங்க முன்னாடி வைக்கிறோம்.
இந்த சம்பவம் வந்து 9ஆம் தேதி காலையில வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள அந்த பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நம்ம படிச்சிருக்கோம். பட் 5:30 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் ஒர்க் செய்யக்கூடிய ஒரு அம்மா வந்து உள்ள போயிட்டு பாக்குறாங்க, இந்த பெண் இப்படி அரை நிர்வாண கோலமா இவ்வளவு கொடூரமான நிலையில கடந்திருக்காங்க. ஸோ 5:30 மணிக்கு நடந்திருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னா, அந்த அம்மா போயிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க, அது ஒரு பரபரப்பான ஒரு இஷ்யூவா மாறி இருக்கும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல. ஆனா அந்த பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் எப்ப சொல்லப்படுது அப்படின்னா 10 மணிக்கு மேல சொல்லப்படுது. முதல்ல வந்து உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க பெண் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு பெண் எந்த மாதிரியான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தாவே தெரியும் அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னு. பட் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சூசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூசைடுங்கிற வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களே போராட்டம் அப்படிங்கிற விஷயத்துல குதிக்கிறாங்க. ஏன்னா இதை மேனேஜ்மெண்ட் வந்து மறைக்க ட்ரை பண்றாங்களோ, சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ட்டு தான் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களே போராட்டத்துக்கு இறங்குறாங்க. ஸோ அவங்க போராட்டத்தில் இறங்கல அப்படின்னா இந்த விஷயம் சூசைடா கூட முடிஞ்சிருக்கலாம். இந்த விஷயத்துல அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் கூட அங்க வேலை செய்யக்கூடாது, டிஸ்மிஸ் பண்ணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டோ அது சம்பந்தமான யாரும் முடிவு எடுக்கல. கோர்ட் இதுல கொல்கத்தா ஹைகோர்ட் வந்து இன்வால்வ் ஆகி இதை மாதிரி அவங்களை டிஸ்மிஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கேஸை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கோர்ட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதை இப்படி பண்ணுங்க இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ நிறைய கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரைம் சீன் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த இடம் எவ்வளவு ஒரு மயான அமைதியில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த செமினார் ஹால் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலேயே இந்த சம்பவம் நடந்த 2-3 நாள் கழிச்சு அதுக்கு பக்கத்திலேயே ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செவுறுகளை உடைக்கப்பட்டு அந்த வேலை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, யாருக்கும் அதை மாதிரி நேரத்தில் அதை மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னே தோணாது. ஸோ இதை மாதிரி ஒரு வேலையை அந்த மேனேஜ்மெண்ட் செய்யுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸை வந்து அழிக்கிறதுக்கான முயற்சியா, அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த அடையாளம் இல்லாத பண்றதுக்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கை அந்த டைம்ல நடத்த முடியுது அப்படின்னா அங்க அந்த மேனேஜ்மெண்ட்லயோ அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லயோ யாரோ ஒருத்தவங்க அந்த பவர் செக்டார்ல உட்காந்துக்கிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்காக இதுல ஒட்டுமொத்த குற்றவாளியும் அந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக செய்யப்படுற மாதிரி ஒரு சம்பவமா உங்களுக்கு தோணலையா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இதை வந்து ஒருத்தர் மட்டும்தான் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்டும் இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரியல, இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு எதிராக இருக்கு. சொல்ல போனா கொல்கத்தா போலீஸும் வந்து இதை சரியா ஹேண்டில் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன் அப்படின்னா நேத்து கொல்கத்தா போலீஸ்ல ஒரு ஹை அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து மீடியா முன்னாடி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க விசாரிக்கணும், அவரை விசாரிச்சா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றதுக்காகலாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போலீஸ் அது மாதிரி செஞ்சதே கிடையாதா? ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூப்பிட்டு அவங்களோட விருப்பத்துக்கு விசாரிச்சது கிடையாதா? ஆனா இதுல செய்ய முடியாது அப்படின்னு போலீஸே சொல்றாங்க. நேத்தி கூட அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த கலவரம் நடந்திருக்கு, அதுல வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 பேரை வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க. அங்க குற்றம் செஞ்சவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த குற்றத்தால பாதிக்கப்பட்டு ஒரு தாக்கத்துல இருக்கக்கூடியவங்க அந்த மருத்துவமனையில ஏற்படுத்தின அந்த பிரச்சனைக்காக 9 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த விஷயம் சரியா தான் போகுதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு 100% ஒரு கேள்வியாவே இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மரணங்கள் பார்த்துருக்கோம், இதே மாதிரி கொடூர சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கெல்லாம் நீதி கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. ஒரு 10 நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும், அதுக்கப்புறமா அந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியாது. பட் இந்த விஷயத்தையும் அதை மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இனிமேல் இதை மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடக்கிறதும் தப்பிக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். இப்போ சஞ்சய் ராயை வச்சு ஒரு கேம் அப்படிங்கிறது விளையாடப்படுது. யாரோ ஒருத்தவங்க பவர் செக்டார்ல இருந்து கொண்டு இதை செய்யறாங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ உண்மை வெளியில வருதா அப்படின்னு பார்ப்போம். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்க இந்த கொல்கத்தா சம்பவத்துல யாரோ ஒருத்தரை காப்பாத்த அங்க இருக்கக்கூடிய அந்த மொத்த சிஸ்டமும் வளைஞ்சு கொடுத்து போகுதோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எல்லாருக்கும். அந்த ஒரு நபர் யார், எப்போ அவரை கைது செய்வாங்க, அந்த ஒரு நபரை மீன் அந்த டீம் யார், அந்த சஞ்சய் ராய்க்கு பின்னாடி இருந்து செயல்பட்ட அந்த டீம் யார் அப்படிங்கிற விஷயம் வெளியில வருதா என்னன்னு அடுத்தடுத்த அப்டேட்ல கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன். வில் see you on next video. Bye viewers.